திருச்சிற்றம்பலம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் சகழானடி சென்னியிருத்துவாம். என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி பக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். நாம் சென்ற பதிவில் இந்த பெரிய புராண தொடர் சிந்தனையை தொடங்கி வைத்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் போன பதிவில் என்ன சிந்திச்சோம்? பெரிய புராணம் ஏன் படிக்கணும், அதை படித்தால் என்ன, அதில் சேக்கிழார் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்லாம் நம்ம சிந்தித்தோம். இப்போ அதை சேக்கிழார் எப்படி சொல்லி இருக்கிறார், அதை சொன்ன சேக்கிழார் யார், அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்ல. நம்ம பெரிய புராணம் படிக்கணும்னா டைரெக்டாக அப்படியே புராணத்துக்குள்ளே அடியாருக்குள்ளே குதிச்சிட முடியாது. அதை அவர் ஏன் பாடினார், அதை அவர் எப்படி பாடினார் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து விட்டு தான் நாம் இப்போ உள்ளே போக முடியும். அதில் இப்போ நம்ம சேக்கிழாருடைய வரலாறு அதை நாம் ரொம்ப சுருக்கமாக ஒரு நல்ல தெளிவான முறையில் நாம் சேக்கிழார் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதனால் இதை பாடினாருங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். சேக்கிழார் பெருமான் குன்றத்தூரில் பிறக்கிறார். அதாவது இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கிற புகழ்பெற்ற குன்றத்தூர் தான். அந்த குன்றத்தூரில் பிறக்கிறார். அங்கே சேக்கிழார் பெருமானுக்கு ஆலயமெல்லாம் இருக்கு. அவர் இருந்த வீட்டையே நாம் அந்த குன்றத்தூரில் அவர் பிறக்கிறார். பல்லவ நாடு, அது பல்லவ தேசம். அப்போ அந்த குன்றத்தூரில் பிறக்கிறார். அவர் பிறந்து வளர்கிறார். அவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். அவருக்கு பாலராவாயர் என்று ஒரு தம்பியும் இருக்கிறாரு. இப்படி சேக்கிழார் வளர்ந்து வருகிற பொழுது அவர் அப்பா எங்கே இருக்கிறாருன்னா, அவர் அப்பா சோழ மகாராஜா கிட்ட அனபாய சோழன் கிட்ட அமைச்சராக இருக்கக்கூடியவர். அப்படி அவர் அமைச்சராக இருக்கிறப்ப அந்த அனபாய சோழன் எப்போ பார்த்தாலும் அவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வக்கோளாறுனே வச்சுக்குவாங்க. அவன் நிறைய கேள்வியாக கேட்டு இந்த அப்பா கேரக்டரை போட்டு கொள்ளுவான். அவன் அப்படி ஒரு 3 கேள்வி இவர் அப்பா கிட்ட கேட்குறாரு, சேக்கிழாருடைய அப்பா கிட்ட. உண்மையில் நாம் சேக்கிழார்னு சொல்கிறோமே, சேக்கிழார் என்பது அவருடைய மரபின் பெயர். அவர் பிறந்த குலத்தினுடைய பெயர் சேக்கிழார் குலம். அதில் பிறந்து ஒரு சிறந்த நபராக அந்த குலத்துக்கே குல திலகமாக அவர் இருந்துட்டதுனால அவரை சேக்கிழார்னு நம்மளாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உண்மையில் அவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். அதுதான் அவர் அப்பா அம்மா வைத்த பெயர். அப்போ இந்த சேக்கிழாருடைய அப்பா கிட்ட அந்த மன்னன் அனபாய சோழன் 3 கேள்வி கேட்குறான். ஐயா, உலகத்தை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது, இது 3 கேள்வி கேட்குறான். அவங்க அப்பா மன்னா எனக்கு இதுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் கால அவகாசம் வேணும், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்க பூரா ஓலைச்சுவடியும் போட்டு புரட்டுறாரு. எல்லா புத்தகத்தையும் எடுத்து பார்க்குறாரு. உலகத்தை விட பெருசது, கடலை விட பெருசது, மலையை விட பெருசதுன்ட்டு. அவர் அப்படி போட்டு எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம அருண்மொழித்தேவர் வராரு. அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறப்ப அவர் மன்னர்கிட்ட கேட்டது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ சேக்கிழார் அருண்மொழித்தேவர் சொல்கிறார், இது என்னப்பா சாதாரண விஷயம், இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ ஏட்ட திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் படிச்சுட்டு இந்த திருக்குறள் புத்தகத்தை எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவர் திருக்குறள் ஏட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார். திருக்குறள் ஏட்டை எடுத்துகிட்டு அப்படியே 3 விஷயம் காட்டுகிறார், 3 குறள் காட்டுகிறாரு. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது, தன்னிலை இல்லாமல் ஆணவமே இல்லாமல் இருக்கிறானே அவன்தான் மலையை விட பெரியவன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்போ மலையை விட பெருசு எதுன்னு தெரிந்து விட்டது. காலத்தால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒருத்தர் தக்க நேரத்தில் செய்கிற உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெருசுன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்போ உலகத்தை விட பெருசு எதுன்னு தெரிந்து விட்டது. பயன்தூக்கார் செய்த உதவி சிறிதெனும் நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிதுன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்ப கடலை விட பெருசு எது, எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாரு, அது கடலை விட பெரியது என்று வள்ளுவர் சொல்லிவிட்டாரு. அப்ப கடலை விட பெருசு எதுன்னு தெரிஞ்சிருச்சு, உலகத்தை விட பெருசு எதுன்னு தெரிஞ்சிருச்சு, மலையை விட பெருசு எதுன்னு தெரிஞ்சிருச்சு, 3த்துக்கும் விடை கிடைச்சிருச்சுன்ட்டு அவர் அப்பா சந்தோஷமா நாளைக்கு போய் மன்னவர்கிட்ட சொல்றாரு. அன்னைக்கு மன்னரும் இதை கேட்டு ரொம்ப வியப்படைந்து, திருக்குறளிலிருந்து விடை கண்டுபிடித்திருக்கிறீர்களே, இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பாராட்டுகிற பொழுது அவர் தகப்பனார் சொல்றாரு, இது சாமி, இந்த விடை நான் கண்டுபிடித்ததல்ல, இது என்னுடைய மகன் அருண்மொழித்தேவன் கண்டுபிடித்தது தான் அவர் சொல்கிறாரு. மன்னரும் அருண்மொழித்தேவனை கூப்பிட்டு அவரை பாராட்டி அவருக்கான மரியாதைகளை எல்லாம் செய்து அவருக்கு உத்தம சோழ பல்லவன் ஒரு அற்புதமான பட்டத்தையும் வழங்குகிறாரு. சிறிது காலத்தில் அவரையே சோழ நாட்டுக்கு அமைச்சராகவும் ஆக்கி வைத்து விடுகிறாரு. இப்போ அருண்மொழித்தேவர் தான் சோழ நாட்டினுடைய அமைச்சர். அப்படி அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது மக்கள் மன்னர் எல்லாரையும் பார்க்குறாரு.
எல்லாம் இந்த சீவக சிந்தாமணி பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சீவக சிந்தாமணியில் இருக்கிற மாதிரி அந்த சீவகன் என்பவன் 8 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி கல்யாணம் பண்ணி அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். அவன் சிற்றின்பத்தை தான் அனுபவித்தான். ஆனால் இவர்களெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அவன் பேரின்பத்தை அந்த 8 திருமணங்கள் மூலமாக அனுபவித்திருக்கிறான் எல்லாம் நினைத்து தவறான பாதையில போக ஆரம்பிக்கிறார்கள். சேக்கிழார் பெருமான் இதை பார்க்கிறாரு. இந்த தவறான பாதையில போவது மன்னன் உட்பட. மன்னன் எவ்வழி, மண்ணுயிர் அவ்வழின்னு தானே சொல்றோம். மண்ணுயிரும் அவ்வழியிலே தான் போகுது. இப்ப சேக்கிழார் பார்க்கிறார். அவர் ஒரு அமைச்சர். மந்திரி கழகு வருபொருள் உரைத்தலுங்கிறோம். இப்படியே நாடு தவறான பாதையில போனா சோழ சாம்ராஜ்யம் சரிவுறும். இது தனி மனித ஒழுக்கம் தான். இந்த விஷயம் என்பது இது பொதுவா நாட்டை பாதிக்கக்கூடியது அல்ல. இது தனிப்பட்ட முறையில் மனிதர்களை பாதிக்கக்கூடியது தான். ஆனால் யோசித்து பாருங்கள், இப்படி ஒவ்வொரு மனிதராக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அது கடைசியில நாட்டில் தானே சார் முடியும். இன்றைக்கு நாம் அதனால தானே என்ன சொல்றோம் சார், வீடு சுத்தமா இருந்தா நாடு நல்லா இருக்க போகுது. அப்படித்தான் சேக்கிழாரும் அதை பார்க்கிறார். வீடுதோறும் இருக்கிற மனிதர்கள் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவன் மன சுத்தமா இருந்தா அவன் உடம்பு சுத்தமாக இருக்கும். அவன் உடம்பு சுத்தமா இருந்தா அவன் வீடு சுத்தமா இருக்கும். அவன் வீடு சுத்தமா இருந்தா அவன் வீதி சுத்தமா இருக்கும். அவன் வீதி சுத்தமா இருந்தா அவன் ஊர் சுத்தமா இருக்கும். அவன் ஊர் சுத்தமா இருந்தா நாடே சுத்தமா இருக்கும். சேக்கிழார் இதைத்தான் பார்க்கிறாரு. ஆனால் இப்பொழுது இந்த தூய்மைக்கான இடம் இல்லை. அந்த தூய்மையை திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல மன்னன் கிட்ட போய் பேசுறாரு. மன்னா, இந்த சீவக சிந்தாமணி இலக்கிய நயம் மிக்க நூல் தான், நான் அதை ஒத்துக்கிறேன், அதை மறுக்கவில்லை. ஆனால் இதில் கூறப்பட்டிருக்கிற பொருள் மெய்ப்பொருள் கிடையாது, அது பொய்ப்பொருள். அதை நீங்க புரிந்து கொண்டு இந்த நூலை படிக்க வேண்டும், அணுக வேண்டும். இது சிவகதை கிடையாது, இது அவகதை. சிவகதை ஒன்று இருக்கிறது. சிவபெருமானை வணங்கி சிவனடி சேர்ந்த 63 அடியார்கள், தனியடியார்கள், 9 தொகையடியார்கள், இவர்களுடைய கதை சிவகதை இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை எல்லோரும் படிங்கன்னு சொல்லி அவர் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையையும் நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்ட திருவந்தாதியும் அப்படி விரித்து கதையா மன்னர் பெருமானுக்கு சொல்றார். மன்னருக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப அதை விட ஒரு நல்ல கதை கிடைச்சிருச்சுல அவருக்கு. அவர் உடனே சொல்கிறாரு, இந்த கதைகளை நீங்க இப்படி கதையா காதோட சொல்கிறீர்கள். இது இப்படி ஒரு பேச்சாக இருந்தால் காற்றோடு போய்விடும். இது எழுத்தாக வேண்டும். இந்த வரலாறுகளை எல்லாம் புராணமாக உங்களை தவிர இப்ப வேற யாராலும் எழுத முடியாது. நீங்கள் தான் எழுதணும்ட்டு மன்னர் அவருக்கு எல்லா உதவிகளையும் புரிகிறாரு. அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் செஞ்சு, நீங்க போங்க, திருத்தொண்டர் புராணத்தை இயற்றுங்கள், பாடுங்கள், உங்களால் முடியும்னு மன்னன் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி சேக்கிழார் பெருமானும் தில்லை சிதம்பரத்துக்கு கிளம்புறாரு. நடராஜர் சன்னதி முன்னாடி போய் நிற்கிறாரு. பெருமானே, நான் திருத்தொண்டர் புராணத்தை பாடணும். அவர்கள் யார்? அவர் உன்னுடைய அடியவர்கள். உன்னுடைய அடியவர்கள் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியது. உன்னை விட பெரியது அவர்களுடைய பெருமையை பேசுவது. அப்படிப்பட்டவர்களை நான் பாட வேண்டும். அதற்கு எனக்கு நீ அடியெடுத்து கொடுத்து அருள் புரிய வேண்டும்னு பெருமானுடைய திருவடிகளில் வீழ்கிறார் அவரு. அப்ப பெருமானுடைய அப்படி இங்க சிதம்பரத்தில் அசரீரியாக ஒரு ஒளி வருகிறது. உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார் பெருமான். அடியெடுத்து கொடுத்ததோடு இல்லாமல் சிலம்பொலியும் அங்கு எழுப்புகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த தில்லைவாழ் அந்தணர்கள், தீட்சிதர்கள் எல்லோரும் மெய் சிலிர்த்து போய் சேக்கிழார் பெருமானை வணங்கி சேக்கிழார் பெருமானுக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்கிறார்கள். சேக்கிழார் பெருமான் இந்த ஒரு அடியை அப்படியே எடுத்துக்கொள்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்னு பெரிய புராணத்தை தொடங்கி வைக்கிறாரு. அதை எப்படி நாள்தோறும் எழுதி கொண்டே இருக்கிறாரு. எழுதி முடிக்கிறாரு. மன்னர் பெருமான் இது மன்னர் பெருமானுக்கு அங்க இருந்துட்டு அவருக்கு ஆர்வம் தாங்கல. நடுவுல தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி சேக்கிழர்கிட்ட கேட்பார, புராணம் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, பாதி முடிஞ்சிருச்சா, முக்காவாசி முடிஞ்சிருச்சா, முழுசும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டு தெரிந்து கொண்டே மன்னர் இருந்தார். அப்படி புராணமும் ஒரு நாளைக்கு நிறைவுக்கு வருகிறது. புராணம் அரங்கேற்றமாக போகிறது. இந்த சமயத்துல இந்த நிகழ்ச்சியை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுகிறார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்னு பாடுகிறாரா? அந்த முதல் பாட்டு இருக்கா? நான் இப்போ சேக்கிழாருடைய பாட்டோடைய சிறப்பை பற்றி பேசணுன்னா 4000 பாட்டுக்கும் இங்கே விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சிரமம். ஆகையால் நான் இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு பாட்டு, இந்த உலகெல்லாம்ங்கிற பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஆனால் இந்த ஒரு பாட்டுக்கே நான் இப்போ 5 விதமாக அர்த்தம் சொல்ல போகிறேன். ஒரு பாட்டுக்கு எண்ணிக்கோங்க, 5 விதமாக இப்பொழுது விளக்கங்கள் வரும். அதில் தெரிய சேக்கிழாருடைய புலமை எப்படிப்பட்டது என்று. இப்போ சேக்கிழார் முதல்ல இந்த பாட்டை எடுக்கிறோம். எல்லாருக்கும் இந்த பாட்டு மனப்பாடமாகவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் இப்போ நம்ம பாட்டை பார்க்கிற பொழுது சேக்கிழார் முதல்ல யோசிக்கிறாரு, இவங்க எல்லாம் எந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க,
பெண்ணாசைங்கிற மயக்கத்தில் சீவக சிந்தாமணி கொடுத்த அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க. வள்ளுவர் பெருமான் என்ன சொல்கிறாரு? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்பொழுனும் ஒண்டொடி கண்ணே உலங்கிறாரு. அதாவது ஒரு பெண்ணினால ஒருவருடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் அது சிற்றின்பம் தான், கொஞ்ச நேரத்துக்கு தான். இப்போ சேக்கிழார் பார்க்குறாரு, ஆக இவர்களுடைய ஐம்புலன்களும் அந்த இன்பத்தின் பால் கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்போ இதை முதல்ல வெளிக்கொண்டு வரணும்னா அவங்ககிட்ட முதல்ல சொல்லணும், டேய் நீங்கள் இந்த பெண்கள் பால ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறீர்களே, இது சிற்றின்பம் தான். ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெருமான், அவனாலும் உங்களுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும், அவன்தான் பெருமான், அது பேரின்போன்னு சேக்கிழார் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்த ஒரு பாட்டுக்குள்ள முதல்ல ஐம்புலன்களையும் வைக்கிறாரு. ஐம்புலன்களை வைக்கிறாருன்னா எங்க தம்பி வைக்கிறாருன்னு கேட்டால் நான் இப்போ முதல்ல இருந்தே வரேன் பாருங்களேன். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான்னு சொல்கிற பொழுது நாம் அழகில் சோதியன்னு சொல்கிறோம் ஒரு விஷயம், சோதி. நிலவுலாவிய நீர்மலி வேணியன்னு சொல்கிறோம், நிலவு. சோதி நிலவு, இது ரெண்டத்தை எப்படி பார்க்க முடியும்? கண்ணாலத்தானே பார்க்க முடியும். அப்போ கண் என்பது முதல் புலன் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அடுத்து வாய் எங்கே வருகிறது? வாழ்த்தி வணங்குவாம்னு சொல்கிறாரு, ஓதற்கு அரியவன்னு சொல்கிறாரு. ஓதுதல் வாழ்த்துதல் அது ரெண்டும் எதனால பண்ண முடியும்? வாயால்தான் பண்ண முடியும். அப்போ வாயும் இருக்கிறது, ரெண்டாவது புலனும் வந்துருச்சு. அடுத்து என்னது? கண்ணு, வாயி, மூக்கு. மூக்கு எங்கப்பா இருக்குன்னா மலர் சிலம்படிங்கிறாரு. மலருக்கு என்ன வேலை? மலர்னாலே மனம்தான் நமக்கு. அந்த மனத்தை நுகர்வது மூக்குனை கொண்டு, ஆக மூக்கு வந்து விட்டது. அடுத்து என்ன? காது. காதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? சிலம்படிங்கிறாரு. சிலம்பு என்பது என்ன? ஓசை எழுப்பக்கூடியது. அந்த ஓசையை எப்படி கேட்போம்? காதால கேட்போம். ஆகையால் அங்கே காது வந்து விட்டது. சரி, மெய் எங்கே இருக்கு? ஐந்தாவது புலன் என்று கேட்டால் வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்கிறாரே. எப்படி வணங்குவோம்? மெய்யால தாழ்ந்து வணங்குவோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, நீர்மலி வேணியன்னு சொல்கிறாரு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? புறந்தூய்மை நீரான் அமையுங்கிறாரு. அப்ப இந்த மெய்க்கு ஒரு வகையான இன்பத்தை, ஒரு வகையான தூய்மையை தரக்கூடியது நீர். அப்ப நீர் என்று கூறுகிற பொழுது அங்கும் மெய் வந்து விடுகிறது. வணங்குவாம் என்று கூறுகிற பொழுது அங்கும் மெய் வந்து விடுகிறது. அப்ப ஐம்புலன்களையும் சொல்லியாச்சு சேக்கிழார் பெருமான் இது மூலமாக. அப்ப என்ன சொல்ல வருகிறாரு? இந்த ஐம்புலன்களையும் பெண்கள் பால் நீங்க செலுத்தினீங்கன்னா அதுல கிடைப்பது சிற்றின்பம் தான். ஆனா இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டவனை வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைப்பது, சேக்கிழார் சொல்கிறார், பேரின்பம் என்று கூறுகிறார். சரி, இப்போ முதல் வகையான விளக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ சொல்லுகிற பொழுது ஐம்பூதங்களை பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். ஐம்பூதங்கள்னு பாடுகிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம். நிலம் எங்க இருக்கு? சிவபெருமான் எங்கிருந்து ஆடுகிறார்? அம்பலத்து ஆடுவான். அம்பலம் என்பது நிலம், அம்பலத்தில் ஆடுவான் என்று கூறுகிறார். நீர் எங்க இருக்கு? நீர்மலி வேணியன்னு சொல்லியாச்சே, நீர் அங்க வந்து விட்டது. அடுத்து நெருப்பு எங்க இருக்கு? அழகில் சோதியன், அவன் சோதி வடிவா நெருப்பு வடிவாக இருக்கக்கூடியவன். அத்தோட நெருப்புக்கு அப்புறம் காற்று எங்க இருக்கு? நீர்மலி வேணியன் என்று கூறுகிற பொழுது, வேணி என்றால் சடை என்று பொருள். சடை, நடராஜர் நடனம் ஆடுகிற பொழுது சடை எப்படி ஆடும்? அந்த காற்றுக்கு ஏற்றாறு போல சடை ஆடும். ஆகையால காற்று அங்க வந்து விட்டது. இதெல்லாம் வந்துருச்சே. சரி, வானம் எங்க இருக்குன்னு கேட்டா உலகெல்லாம் என்று கூறுகிறாரே. அப்படி கூறுகிற பொழுது அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற வானமும் சேர்த்து அதற்குள்ள வந்து விடுகிறது. அப்ப வானும் வைந்து விட்டது. ஐம்புலன்களையும் இங்க சேக்கிழார் இது மூலமா பாடிவிட்டார். இது ரெண்டாவது விளக்கம். இப்ப மூணாவது விளக்கம் பார்த்தா சைவ சித்தாந்தத்துல 3 விஷயம் சொல்லுவாங்க. பதி, பசு, பாசம்னு. பதினா இறைவன், பசுனா உயிர்கள், மனித உலகத்துல இருக்கிற உயிர்கள் பசு. பாசம் என்றால் நம்ம எல்லாம் பிடித்திருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, எல்லா மலங்களும் பாசம்தான். இது மூணத்தையும் எங்க தம்பி சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான்னு பதியை நமக்கு சுட்டி காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான் எங்க இருக்கிறாருன்ட்டு. பசுவா சொல்றாரு. பசு யாரு? உலகியலாம், உலகத்துல இருக்கிற எல்லாரும் பசுதானே. அப்போ உலகியலாம்னு சொல்றாரு. இதுல எங்கேயுமே பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு கேட்டா, ஆமா, பாசத்தை அவர் இங்கு நேர்முகமா நமக்கு சொல்லலை, ஆனா மறைமுகமாக சொல்கிறார். எப்படின்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூர்ந்து கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் அவருக்கு, சேக்கிழாருக்கு என்ன அடி எடுத்து கொடுத்தார்? உலகு எல்லாம்னு சொன்னார். ஆனா அது உலகு எல்லாம் சரியா, உலகு எல்லாம் சரியா? உலகு எல்லாம் தான் சரி.
உலகு எலாம் என்பது இடைக்குறை. அந்த இல் என்கிற இடை எழுத்தானது குறைபாடாக இருக்கிறது அங்கே. அப்ப உலகு எல்லாம்னு சொல்லியிருந்தா, எல்லாம் என்று அழுத்தி சொல்லியிருந்தால் அப்ப அது முழுமையானதாக இருந்திருக்கும். அங்க பாசம் இருந்திருக்காது. உலகெல்லாம்னு இறைவன் சொல்றாருல, அந்த இல்லு குறைபாடாக இருக்கிறது. இங்கு மனிதர்களாகிய இந்த பசுக்களுக்கும் குறைபாடாக இருப்பது எது? பாசம். ஆகையால தான் இது மூணத்தையும் நான் இப்படி சொல்கிறேன். பதி, பசு, பாசம் என்ற மூன்றினையும் இந்த பாட்டுக்குள்ள சேக்கிழார் அடக்கிட்டார். இப்ப நான்காவதாக சேக்கிழார் பெரிதும் போற்றியவர்கள் நால்வரையும் சேக்கிழார் ரொம்ப போற்றுவார். நால்வர் பெருமக்களையும் சேக்கிழாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையால் என்ன செய்கிறார், அந்த நால்வர் பெருமக்களுடைய முதல் பாடல்களோடு தன்னுடைய முதல் பாடலை அவர் தொடர்பு படுத்திக்கிறாரு. ஞானசம்பந்தர் எப்படி தொடங்குகிறாரு? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடிங்கிறாரா? இங்க இவர் என்ன சொல்றாரு? நிலவுலாவியன்னு சொல்கிறாரு. அங்க தொடர்பு படுது. திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதுங்கிறார். எப்போதும் கும்பிடுவேங்கிறாரு. சேக்கிழாரும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பாடுகிறாரு. அங்க இவர்களுக்கு தொடர்பு வருகிறது. சுந்தரமூர்த்தி சாமி எப்படி தொடங்குகிறாரு? பித்தா பிறை சூடின்னு தொடங்குறாரு. இங்க அவர் நிலவுலாவியன்னு பாடுகிறாரு. அதன் மூலம் இங்கேயும் தொடர்பு வருது. மாணிக்கவாசகர் எப்படி தொடங்குகிறாரு? நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு வாழ்த்தி தொடங்குகிறாரு. சேக்கிழார் அவரோட பாட்டை எப்படி முடிக்கிறாரு? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று வாழ்த்தி அவர் முடிக்கிறாரு. இப்படி நால்வர் பெருமக்களோடு தொடர்பு பட்டு சேக்கிழார் பாடியிருக்கிறாரு இந்த முதல் பாடலை. 4 விளக்கமாச்சு. இப்ப கடைசியா ஒரு விளக்கம் சொல்லணும்னா, இதுக்கு நீங்க தான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த பதிவை பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறம் பெரிய புராணத்தினுடைய இந்த முதல் பாடலை எடுத்து சீர் பிரிக்காம எழுத்துக்களை எல்லாம் எண்ணி பாருங்க. 63 எழுத்து இருக்கும். சீர் பிரிச்சு எண்ணி பாருங்க, 72 எழுத்து இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சேக்கிழார் புராணத்தை பாடுகிற பொழுது எவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறாரு. நாம பாட போறது 63 தனியடியார்களை, அத்தோட சேர்த்து 9 தொகையடியார்கள், 72 பேரு. இதெல்லாம் சேக்கிழார் நினைத்து பாடினாரா என்று கேட்டால் அப்படி நாம சொல்ல முடியாது. ஏன்னா ஞானசம்பந்த பிள்ளையார் என்ன சொல்றாரு? எனதுரை தனதுரை ஆக. அப்ப சேக்கிழாருக்குள்ள இருந்து சிவபெருமான் இதையெல்லாம் முடிவு பண்றாரு. இவன் பாடுனா இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வரணும்ட்டு. அப்படித்தான் நானும் இங்க வந்திருக்கிறேன். அப்ப இந்த பாடலுக்கு 5 வகையா விளக்கம் கொடுக்கலாமான்னு கேட்டா 5 வகை மட்டும் இல்லை, இதுக்கு மேல இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த ஒரு பாட்டை வச்சே, இந்த ஒரு பாடலை வைத்தே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனால் நாம் இப்போ பெரிய புராணம் முழுவதையும் சிந்திக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு பாடலை பாடி தொடங்கி 4000 சொச்சம் பாடல்களையும் சேக்கிழார் பாடி முடித்து விடுகிறாரு. பெரிய புராணம் முழுமை பெறுகிறது. மன்னனுக்கு செய்தி போகிறது. அந்த செய்தி சொல்ல வந்தவர்களுக்கு மன்னன் பொன்னும் பொருளும் கொட்டி கொட்டி கொடுக்குறான். அவர்களையெல்லாம் கொண்டாடுகிறான். அப்போ மன்னனும் என்ன பண்ணுறா, சரி பெரிய புராணம் அரங்கேற்றத்துக்கு போகணும்னு சிதம்பரத்துக்கு எல்லாம் கிளம்பி வந்து விடுகிறார்கள். சைவர்கள் எல்லாம் சூழ்ந்து தில்லை சிதம்பரத்தில் வந்து நிற்கிறார்கள். அந்த தில்லை சிதம்பரத்தில் நிற்கிற பொழுது பெருமானங்க அசரீரியா வந்து சொல்கிறாரு, மன்னர் பெருமானே, என்னுடைய அடியாராகிய இந்த சேக்கிழான் என்பவன் யாமே உலகெல்லாம் என்று அடி எடுத்து கொடுக்க திருத்தொண்டர்களுடைய புராணத்தை பாடியிருக்கிறான். இதை கேட்டு நீ உய்வு பெறுவாயாக என்று சிவபெருமான் அசரீரியாக ஒளி வழங்கியதோடு நில்லாமல் அப்பொழுதும் தன்னுடைய திருவடிகளால் சிலம்பொலி காட்டுகிறார். அங்கேயும் சிலம்பொலி எழுப்புகிறார். அப்படி பெரிய புராணத்தினுடைய அரங்கேற்றமானது இனிதே தொடங்குகிறது. அப்படி பெருமக்களே, அன்றைக்கு எப்படி பெருமான் சிற்றம்பலத்திலே ஒளி எழுப்பினாரோ அதே போல இன்றைக்கும் உங்களுடைய சித்தமாகிய அம்பலத்திலேயும் பெருமான் நின்று திருநடம் பொழிந்து ஒளி எழுப்புவார். நாமும் இதிலிருந்து பெரிய புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பதிவு இந்த இடத்தில் முடிகிறது. ஆனால் பெரிய புராணம் இனிமேல்தான் தொடர்கிறது என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.